ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மண்டே. இன்னைக்கு ரொம்ப வந்து சிம்பிளான ரெசிபி தான். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நைட்டே வந்து காய் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. நைட் கொஞ்சம் தூங்குறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகவே ஆயிடுச்சு. நானும் சரி தங்கச்சியும் சரி, அவள் லேட்டாக தான் எழுந்திரிச்சு வரா. அவள் வர்றதுக்குள்ள எவ்வளோ என்னால் முடியுதோ அது எல்லாமே வந்து நான் பண்ண போகிறேன். அடுத்து வந்து சாதத்துக்கு வந்து அதாவது பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு ½ வந்து ஊற வச்சிருக்கேன். இதை வந்து வடிக்கிறதுக்காக தான் வந்து தண்ணி வச்சிருக்கேன். அரிசி வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். நைட்டு ஏன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து பிபி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால அவங்க கூடவே இருந்து மாத்திரை எல்லாம் போட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்து பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. படுத்து தூங்குறதுக்கே வந்து 2 மணி போல் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்கவே முடியல. தூக்கம் வரல அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. தூக்கம் வந்து நம்ம தூங்காமல் இருக்கும்போது தான் வந்து பாடி பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து தனி சாப்பாடு. இது வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் மட்டும். தண்ணி வந்து நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விடுறது வந்து அரிசி சாதம் வந்து ஒட்டாம வரணும் அப்படின்றதுக்காக தான் விடுறேன். இதுலயே வந்து கொஞ்சம் போல வந்து உப்பும் வந்து சேர்த்துப்பேன். அம்மாவுக்கு வந்து கருப்பு கவுனி கஞ்சி தான் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட். அது வந்து நைட்டே வந்து கவுனி கஞ்சி வந்து ஒரு 1/4 கிளாஸ் போல வந்து ஊற வச்சுட்டேன். 1/4லேருந்து 1/2 நடுவில் அதை வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த கஞ்சி வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் சாதம் வேகிறதுக்குள்ள கஞ்சி அம்மாவுக்கு வச்சுட்டேன்னா அவங்களை எழுப்பி வந்து கஞ்சி கொடுத்துருவேன். நான் எப்பயும் வந்து கஞ்சி பண்ணுறது வந்து கவுனி அரிசியை வந்து நைட்டே ஊற வச்சிருவேன். அதை வந்து காலையில் எந்திரிச்சு அரைச்சிட்டு அது கூட அரைக்கும் போதே வந்து பூண்டு போட்டுப்பேன். ஒரு 10 மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம். இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு அது கொதிக்கட்டும். இந்த விதத்தில் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துப்பேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் ஊற்றிடுவேன். கொஞ்சமாக 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றுவேன். இது நல்லா வெந்து வரும்போது நல்லா கெட்டியாயிரும். எப்படி நம்ம சாதமோ அதே மாதிரி தான். போட்ட அரிசி வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி உடைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுலேயே வந்து வடிச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே வந்து சாதம் இன்னும் நல்லா வெந்துடும். இது வடிச்சிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய். சாதம் பார்த்தீங்கன்னா வடிச்சிட்டு தட்டில் வந்து பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உதிரியா. இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 6-7 பல்லு பூண்டை சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நான் வந்து நேற்று இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து ஒரு 1/4 கோஸ், ஒரு மீடியம் சைஸ் கோஸ்ல 1/4 கோஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய். இது எல்லா காயுமே சேர்த்துக்கிட்டு காய் வந்து நல்லா 50 to 70% வந்து நல்லா வெந்து வரணும். ஆல்ரெடி வந்து சாதத்துல நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால காய்க்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து காயை வந்து குக் பண்ணிக்கலாம். என் தங்கச்சி வந்து அவளோட கடமையை வந்து இனிதே ஆற்றிட்டா. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ ஜாமானுங்க. இது ஃபுல்லாமே வந்து அவள் தான் இப்போ தேய்ச்சி வச்சா. நான் பால் வாங்க போனதுனால அவளை காமிக்க முடியல. காய்கறி வந்து ஒரு 70 to 80% வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. க்ரீன் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல வந்து ரெட் சில்லி சாஸ் கூட நம்ம போடலாம். நல்லா இருக்கும். ரெட் சில்லி சாஸ் இல்லை, அதான் மேட்ரு. அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சிவப்பு ஒன்று இருக்குதுன்னு எங்க அக்கா ஒன்று தூக்கி நட்டா. என்னன்னு பாத்தீங்கன்னா அது கெச்சப்பு. நல்ல வேலை நான் பார்த்தேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சாஸ் எல்லாம் வந்து எப்பயுமே அதிகமாக போட தேவையில்லை. காயிலேயே நம்ம போட்டோம்னா சாதம் கலரும் போது இந்த சாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ஈவனாக இருக்கும். அதனால நான் வந்து எப்பயுமே வந்து காயிலேயே போட்டுருவேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் அந்த கிரீன் சில்லி சாஸ் மட்டும்தான் டொமேட்டோ கெச்சப் வச்சுப்பேன் நான். எனக்கு இனிப்பா அது கூட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். எனக்கு வந்து கிரீன் சில்லி சாஸ். எப்பயுமே சாதம் எல்லாம் போடும்போது ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிடணும். ஆற வச்சு வச்சிருந்த பாஸ்மதி சாதத்தை சேர்த்துக்கலாம்.
என் தங்கச்சி வந்து டிஃபன் இதையே சாப்பிட்டுட்டு போ காலையிலேக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. அஷிஷோமா இப்பவே பாத்தீங்களா பின்ன அஷிஷோ. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து கிளறி விட வேண்டியதுதான். ஒரு 2 டீஸ்பூன் போல, சின்ன டீஸ்பூன் தான், 2 பெருசு பாத்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் தான் மிளகுத்தூள். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கொண்டுதான். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இல்ல, அதனால வந்து அதெல்லாம் போடல, அவ்வளவுதான். இதோட வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்ப்ரிங் ரோல் கபாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இருக்கிறத கிளறிட்டு டப்பா கிட்ட ஆஃபீஸ் கிளம்புறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்ப அம்மாவுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து சாம்பார் வைக்க போறேன் அவரைக்காய் போட்டு. தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி காய்ச்சறேன். டிஃபன் எதுவும் வேணான்ட்டாவ. இது ஒரு டம்ளர் சாப்பிட்டாலே அப்படியே அவளுக்கு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும்னு சொல்லுவா. இந்த வாட்டர் கேன் கழுவுற வேலையெல்லாம் எங்க மம்மியே பாத்துருவாங்க. நான் பக்கத்துல வந்து சைடு வேலைங்களை பார்ப்பேன். அம்மாவுக்கு நைட்டு உடம்பு முடியாதனால இன்னைக்கு காலைல ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதனால எல்லாத்தையுமே வந்து நானே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. கஞ்சி காய்ச்சிட்டேன். நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அதுல ஆறுறதுக்காக நான் பிளேட்ல ஊத்தி ஆற வச்சிருவேன். பிளேட்ல ஊத்தினா அகலமா இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து ஆறிடும். லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டேன் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வைக்க சொல்லிட்டா. ஏன்னா கிரீன் சில்லி சாஸ் இல்லாதனால இதையே வச்சு அனுப்பிடுறேன். இதுவுமே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான காம்பினேஷன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ஃப்ரைட் ரைஸ், டொமேட்டோ கெச்சப்பு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி, அவ்வளோதான். சாம்பார் வச்சிருந்தா இட்லி ஊற்றி கொடுத்துருப்பேன், வைக்கல. இப்போதான் வந்து பருப்பு மட்டும் தான் வேக வச்சிருக்கேன். அதனால அதை ஊற்றி கொடுத்துட்டேன், கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். மேடம் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. இன்னைக்கு எனக்கு கஞ்சி தான். ஒரு காலத்துல நான் இதை மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ ஐ திங்க் மீண்டும் அதையே பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிடுவேன். பை புயோ. பை.